சிறுகீரை பாசிப்பருப்பு கூட்டு இது பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கட்டு சிறுகீரை வாங்கிக்கோங்க. அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், 5 பூண்டு பல், தாளிப்புக்கு எண்ணெய், சீரகம், கடுகு, மஞ்சள் தூள், உப்பு, பாசிப்பருப்பு. இது எல்லாத்தையும் வச்சு எப்படி கூட்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த கட்டை பிரிச்சுக்கலாங்க. கட்டை பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள், கட்டு பிரித்த உடனேயே பாருங்கள், இதில் இந்த மாதிரி புல் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா கீரையை வேறு வேறு கீரை, பல கீரை எல்லாத்தையுமே கலந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை நம்ம எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது ரொம்ப கீழே வந்தால் முத்தலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், ஏதாவது பூச்சி இருக்கா, உள்ளே வேறு கீரை இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம இந்த கீரைக்காக எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதில் இந்த 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதில் நம்ம ஆனியன் எல்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். அப்படியே தக்காளி போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், உப்பு, அப்படி இந்த கீரை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரையை அப்படியே அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக கலரி கொடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் பருப்பு இருக்குது இல்லையா, ஸோ அதனால் லைட்டாக இப்படி கலரி கொடுத்துக்கலாம். கலரியாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு திறந்துடலாம். பாருங்கள், இந்த லேசாக இப்படி கடைஞ்ச மாதிரி ஒரு கரண்டியில் லைட்டாக அப்படி பண்ணுங்கள். இந்த மாதிரி கடைஞ்சாச்சு. ஜஸ்ட் கரண்டியில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன், கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், மிளகாய் ப்ளஸ் இந்த நெய் கடைசியாக ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்து சேர்த்துக்கலாம், மிளகாய் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தாளித்து கொட்டியிருக்கிறதுல நம்ம நெய் சேர்த்துருக்கோம். லேசாக இப்படி கலரி விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே அந்த நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போது பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பாசிப்பருப்பு சிறுகீரை போட்ட கூட்டு ரெடி. சாப்பிட வாங்க.